வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. முதலமைச்சர் நெல் கொள்முதல் நிலையங்களில் மீண்டும் லஞ்சம். மூட்டைக்கு 60 ரூபாய் வரை வசூலிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளை சுரண்டும் இந்த முறைகேடுகளை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். டிஎன்பிஎஸ் சிக்கு படிக்கிற பசங்க எல்லாம் முட்டாள்களா? தமிழ்நாட்டில் வெடித்த புதிய சர்ச்சை. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கரூரில் நடைபெற்ற தவேக மாநாட்டு நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தற்போது இந்த விவகாரத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு புதிய புயலை கிளப்பியுள்ளது. எல்லாம் அப்படியே உட்கார்ந்து ஒரு செல்ஃபி எடுங்க, ஃப்ரீயா இருக்காம ஒரு செல்ஃபி எடுங்க. தொட்டவர்களை விடமாட்டேன்னு சொன்ன சிஎம் விஜயே குட்கா ஊழல் சொத்து குவிப்பு வழக்குல சிக்கியிருக்கும் விஜயபாஸ்கரை ஏன் கட்சியில சேர்த்தீங்க? இதுதான்